ஹாய் எலிய ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா பார்க்க போறீங்க அப்படின்னா என்னுடைய மனைவிக்கு வந்து பிறந்த நாள் வரப்போகுது. இன்னும் வந்து எப்ப டேட் சொல்லுங்க டக்குனு. டேட் வந்தா 8ஆம் தேதி. 8ஆம் தேதி தான் என் பர்த்டே வருது. எங்க அப்பாக்கே தெரியாது பெத்தவங்களுக்கு. 11ஆம் தேதி என்னோட பர்த்டே வருதுங்க. சரி செத்துடா. 11ஆம் தேதி வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து பிறந்த நாள். எனக்கு ஏன் பிறந்த நாளே தெரியாது. எனக்கு ஒரே ஒரு பிறந்த நாள் மட்டும் தான் தெரியும். யாரு பிறந்த நாள்? தர்ஷன் 13ஆம் தேதி. ஆமா ஒட்டுச்சு. ஸோ இன்னைக்கு அதனால வந்து அருளுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி அவங்க அப்பா எங்களை கூட்டிட்டு போறாங்க. ஸோ நேற்று கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதெல்லாம் வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணலை. அது ஷேர் பண்ண முடியாது. ஆமாம், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அது நாங்கள் ஏதாவது ஒரு வீடியோவில் வேணால் ஷேர் பண்ணுறோம். இல்லை அது வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், அது கண்டிப்பாக சொல்கிறோம். அது வந்து குழந்தைகளுக்காண்டி ஒரு கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் பட் நாங்கள் அந்த வீடியோ போடல. இருந்தாலும் நாங்கள் சொல்கிறேன், எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ போடணும், வீடியோ போடுறோம். தம்பிக்கு ரொம்ப முடியலை. அது எதனாலனா ஒரு சின்ன விஷயம் தான். அதை நாங்கள் வந்து கவனிக்காமல் விட்டதா என்னன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, அருளுக்கு வந்து பிறந்த நாள் ஷாப்பிங் மட்டும் இல்லாம இவங்க வந்து அனிவர்சரிக்கு வந்து ஷாப்பிங் லெச்சுக்கும் தர்ஷனுக்கும் இவங்க வந்து ஒரு Dress கேட்டிருக்காங்க. அந்த ஃபேண்டும் ஒரு எங்க அப்பாட்ட கேட்டேன், ஒரு டாப் மாதிரி. அது இப்போ ட்ரெண்டிங்கா எல்லாருமே போட்டு நானும் பாத்திருக்கேன். ஸோ அதை தான் எடுக்க போலான்னு ஐடியா பண்ணிருக்கோம். அது கிடைக்குதான்னு தெரியல. 5000 அரௌண்ட். எஸ். ஸோ அது இருக்குதான்னு சொன்னாரு. எங்க அப்பா சொன்னது என்ன சொன்னாரு? எங்க அப்பா 2500 ரூபாய் இருந்தா 2 ட்ரெஸ்ஸா எடுத்துக்கோனாரு. ஒரு 5000 ரூபாய் இருந்தா ஒன்னு எடுத்துக்கோ அப்படினாரு. சரி அதான் போய் பாப்போம் அப்படி சொல்லிட்டு தான் நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. 5000 ரூபாய் இருக்கறத ரேட் கம்மியா இருக்கு. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெண்டாவது பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னேன், நீ என்னைக்கும் என்ன விட்டதே இல்லாததான் நம்ம காதலின் உண்மை. சியோட கிளைமேட் பத்தி சொல்லணும்னா, கீரமங்கலத்துல இருந்துட்டு நீங்க மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் அந்த சைட்லாம் வெயில்ல இருந்துட்டு நீங்க தென்காசிக்கு இந்த டயத்துல நீங்க வரலாம். இந்த கிளைமேட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குனே வரலாம். ஆனா குளிக்க விடல தடை. ஆனா கேரளால ஃபுல்லா செம்ம மழை, இங்கேயும் மழை. இந்த சைடு எங்க வீடு வந்து லெச்சு காட்டுற லெச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒலையா இதுதான் வெளியில இங்க முன்னாடி காட்டு கிளைமேட்டை. மழை பெய்யல, ஆனா மழை காலையில பெஞ்சு ஃபுல்லா காத்து தான் அடிக்கும். பயங்கரமா இருக்கு வெயிலுக்கு. அதுக்கும் இப்ப போயிட்டு ட்ரெஸ் எடுக்க எங்க போறோம் அப்படிங்கறத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அருளுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். எனக்கு ட்ரெஸ் எடுக்கலையான்னு தெரியல, பார்ப்போம். என்ன அமர்த்திட்டேன் உள்ள போயா? ஜன்னலை திறந்துட்டுக்குமா? உள்ள போ. தவசை எனக்கு கேட்பாமா? இந்த சாய்க்குள்ள போடு. ட்ரெஸ் எங்கடி போறோம்? எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். தர்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன். எதுக்கு? அவனுக்கு பிறந்த நாள் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கோம்மா. சரி போலாமா? சரி வை. பைக்கு பார்த்துட்டானா? தர்ஷா அதெல்லாம் யோசிச்சு பார்த்து எடுமா. மாத்த முடியாது. இது அந்த வீடியோ பாப்பாம்ல கரடி. தர்ஷா இது நல்லா இருக்காது, நீ விளையாட மாட்ட தங்கம். இங்க பாரு கார் இருக்கு, அதை பாரு. நீ விளையாடுறத பாரு. இங்க பாரு ரிமோட் பைக் இருக்கு. இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்க போல. இப்போ வந்தாக்கலாம் விளையாடுறதுக்கு வந்தாரு. வாட்ச் இருக்குல்ல, அவன் கேக்குறான்ல வாட்ச் வேணுமா பொம்மை வேணுமாடா? பொம்மையே வாங்கு, வாட்ச் வாங்கிக்குவோம். மகிதர்ஷனுக்கு வாடி ரொம்ப பெருசுப்பா. இந்த மாதிரி சைஸ் இந்த டிஷர்ட்ல போட்டா பெருசா தெரியும். அவனுக்கு கலட்டிட்டு கூட போடுவோம். இல்லம்மா அவனுக்கு கொஞ்சம் பாப்போம். இருத மடிக்கலாம். மடிக்கிறது அப்பா மடிச்சுட்டு பட்டன் மட்டும் போடுங்க. மேலேயும் கீழே கீ பட்டன் போடு, லாஸ்ட் பட்டன் நான் மடிச்சு விடுறேன்டா. இருடா இது
இப்பதான் எடுக்கணும் பாப்பா. இப்படிதான் எடுக்கணும். இதே சீசனே இதுதான் இந்த மாதிரி மாடல் போட்டு மாடல். ஓகே தானடா ஷர்ட்? ஓகே தான். ஆனா அந்த கிளாத்ல எடுப்போம். இது வந்து கொஞ்சம் காட்டன் மாதிரி இருக்கு. நம்ம அந்த கிளாத்ல எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ட்ரெஸ் எடுக்க சண்டை. அந்த ட்ரெஸ் எடு, இந்த ட்ரெஸ் எடு. ஏன் பேர் கழுத்தை நேரா இருடி வரேன். இதெல்லாம் சின்ன கரெக்டா சைஸ் போட்டு செம்மையா இருக்குடா. அது மடிச்சுக்கோங்க சார். இரு வரேன். விடு இருக்கட அது மடிச்சுக்கலாம். பரவாயில்லையா? திரும்புடா. அப்பா பாரு. பேண்ட் வந்து பேகி பேண்ட். மேல பாரு. அண்ணா உனக்கு பேகி இருக்கும்ல? டேய் மடிச்சா தான் நல்லா இருக்கும். மடிக்கணும்டா. மடிச்சா இது வந்து பிரபுதேவா அந்த காலத்துல போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கணும். எப்படி வருவானே? சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்குடா. போடும். இதே எடு. ப்ரோ அது ஓகே ப்ரோ. இது ஓகே பண்ணிப்போம். மடிச்சா அம்மா தான் பேகி பேண்ட். சட்டை தான் ரொம்ப பெருசா இருக்கு. தைக்கணும் கொஞ்சம் மடிச்சு. மட்டும் போடுவேன். அது மாடலை காட்டு எப்படி. இந்த கலர் ஒன்று நல்லா இருக்கும். ஒரு ஆசா போட்டுக்கோங்க. அதில் போடுங்க அப்படியே விரிச்சு. சரியான கலர்ல இல்லை லென்த்து வேற மாதிரி இருக்கு. இல்லை அதானா சைஸ் என்ன? இது கொஞ்சம் லாங் டாப்பாக வரும். அது கொஞ்சம் ஷார்ட் டாப்பாக வரும். பத்தாது. சைஸ் வச்சுக்கோங்க. மேலே ஏற்று நல்லா மேலே ஏற்றிக்க. இப்போ போட்டு வேணா பாருங்க. ட்ரையல் போட்டு பாரு. இல்லை ஷாலுங்க அசிங்கமா இருக்கும். ரொம்ப நாள் பர்ஸா பர்ஸெல்லாம் என்கிட்ட கொடுக்கலையே. என்ன இல்லை ரொம்ப நாள் கனவு வாங்கியாச்சா? எத்தனை செட்டில் எடுத்திருக்க? பிளாக்கு ப்ளூ. இது இப்பதான் வந்திருக்கான் இங்க. அப்படியா? பரவாயில்லையே. தேடிக்கே வந்து அப்புறம் இங்க அண்ணன் கூப்பிட்டாரு. வேற என்ன கலர் எடுக்க போறோம்? இப்போ ட்ரெண்டிங் மாடல் இது. இப்போ இது வந்திருக்கு. பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். இந்த மேல கீழே இருக்கு பாரு. கீழே ஆஹா ஃபேஸ் டார்க் அடிக்கு. இது நல்லா இருக்கும். உனக்கு ஒரு மாதிரி இந்த பிங்க்கு லைட்டு அந்த இது நல்லா இருக்கும் உன் ஃபேஸுக்கு. பர்பிள் கலர் நல்லா இருக்கும் உன்னோட ஃபேஸ்க்கு. இப்போ நீ போட்டிருக்க பனியன் கலர் நல்லா இருக்கும். க்ரீன் எடு. க்ரீன் எடுக்கலாம்ல? க்ரீனு எடு. அது வந்து ப்ளூடா, ஸ்கை ப்ளூல. பர்பிள் எடுங்க. இது நல்லா இருக்கும் கலருக்கு. நல்லா இருக்கும். நான் சொல்றேன்ல எனக்கு தெரியும். பர்பிள் மெரூன் வேண்டாம். இதெல்லாம் அரகை உள்ளதா? இதுவும் பர்பிள் கலர் கொடுக்கும். ஓகேப்பா. இருக்காது. இந்த மாதிரி போட மாட்டேங்கான் அவன். 2 தச்சு வச்சிருக்கோம்ல. ஓகே. யானைக்கு என்ன? யானைக்கு என்னடி அழகி? செயின் போட்டிருக்காங்களா? வா சரி வா. வாழை நார் பட்டு சரி எடுக்கணுமா உன் மேடத்துக்கு? நல்லா இருக்கும். டேஸ்டபிளாக இருக்கும். பிங்க் கலர் வேணுமா? சாரி பிங்க். மெரூன் இருக்காமா? மெரூன்
அது மைல்டாக இருக்கும், லைட் கலரு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு. என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல போய் தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே எடுத்தாச்சு. லெச்சு வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. 10 சட்டை துணி எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க இப்ப கூட அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கல. கடைசி எடுத்தது பால் காய்ச்சிக்கு அப்பா எடுத்து கொடுத்தது. அதுக்கு முன்னாடியும் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல. அதுக்கப்புறமும் நம்ம அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல. அம்மாக்கு அப்பாடி அப்பாக்கு மட்டுமா? தர்சனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. நேத்தெல்லாம் எங்களை இது என்ன தர்ஷா பண்ணுச்சு? இது காலையில என்ன பண்ணுச்சுப்பா? அழுகலமா? சொல்லு, என்ன பண்ணுச்சு? உனக்கு என்னடி சொல்லுடா. வயிறு பெருசாயிருச்சா, வீங்கிருச்சா? அப்புறம் என்ன பண்ணோம்? ஹாஸ்பிடல் போய் என்ன பண்ணோம்? ஸ்கேன் எடுத்தோம். படுத்துக்கிட்டோம். கண்ணை முடிக்கிட்டு எஸ்டி அதுவும் சிடி ஸ்கேன் எடுத்துச்சு. ஐயோ பயந்துட்டியா? நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. பயந்துட்டு தர்ஷா. நான் பயப்பட மாட்டேன். நீ பார்த்தேன் நீ தான் அழுதிய கிடந்து அப்பா தூக்குவாரு. எனக்கு வலிக்கும். காலை 4 மணிக்கு ஆரம்பிச்சு. வீடியோ எடுத்துக்கிட்டு நீ பேசு. இப்ப எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? தெங்காசி போயிட்டு அப்படியே மகி வீட்டுக்கு போறோமா? மகி வீட்டுக்கு தான் போயிட்டு வந்துட்டோமே. கீரமங்கலம் போறோம் நேரா. சரியா? மகி ஸ்கூல். மகி வீட்டுக்கு தான் இப்ப போயிட்டு வந்தோமே தர்ஷா. வரும்போது அங்கிருந்து தானே வந்தோம். அங்கிருந்து தான் வந்தோம். அப்பா அப்பா தேட எடுத்துட்டு உன் மேல நசுக்குறேன். தேர எடுத்து உன் மேல நசுக்குறானா? சோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு தர்சனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அருளுக்கு ட்ரெஸ் பார்த்திருப்பீங்க ஆல்ரெடி. சூப்பரா எடுத்துருக்கோம். அடிக்காத தர்ஷா அப்பாவை. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா உன்னை பொழந்துருவேன். இருக்கலாமா? ஸோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க அப்படியே கிளம்புறோம். சரி, என் பர்த்டே இப்போ ஊருக்கு போயிட்டு ஊருக்கு போறோம். கல்யாண நாளுக்கு தென்காசில இருந்து கீரமங்கலம் போறோம். ஏன்டா? சரி, ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சுன்னு நினைக்கிறேன். டேய் Dress வீட்ல போய் ஸோ அடுத்த இல்ல ட்ரெஸ் வந்து வீட்ல போய் காட்டுறோம். சாரி, வீட்ல போய் ட்ரெஸ் எல்லாம் காட்டுறோம். வீட்ல போய் காட்டுறோம். சரி, நாளைக்கு பார்ப்போம். வீடியோ பாருங்க. ஆக்சன். என்னமா? தேவ் இதெல்லாம் தர்சனுக்கு வாங்கின பொம்மைங்க. இங்க வச்சு போ அம்மா கிட்ட போங்க. ஏன்னா அப்புறம் வந்து ஆஃபர்ல தர்ஷனுக்கு வந்து ஜட்டி இருந்துச்சு. ஜட்டி வாங்கணும். எப்படி இருக்கு? இன்னும் உச்சா போறதே இல்லைங்க. போட்டுக்கலாம். அதனால அப்படி வாங்கணும். சூப்பரா இருக்கு. என்ன தங்கம்? டேய் மழை பெய்யுது. இப்ப மழை பெய்யுது பட்டும். நீ விளையாடு, இங்க உள்ள உட்கார்ந்து விளையாடு. இது என்னது? இது வந்து யார் எனக்கு எடுத்து கொடுத்தா? இது யாருக்கு கொடுத்தது? 2 பேர் எடுத்தது. ஒண்ணு நான் இது எடுத்தேன். அப்பா எடுத்து கொடுத்ததா? நான் இது லெச்சு எடுத்து கொடுத்தது எனக்கு. லெச்சு எங்க அப்பா இது நான் எடுக்கல. லெச்சு எடுத்து கொடுத்தது. ரெண்டும் ஒரு Dress. இதோட ரேட் வந்து 3000. இது வந்து லெச்சு எடுத்து கொடுத்தாங்க. எல்லாம் ஒரே பையில வச்சுருவோம் கவர் எல்லாம் எடுத்துட்டு. அப்புறம் அப்பா எடுத்து கொடுத்தது வந்து இந்த இருக்கு. இதான் பர்த்டேக்கு போடுவேன் நான். கிரீன் கலர் வீடியோல காமிச்சிருக்கு. காமிச்சோம் போட்டது காமிச்சோம். இது வந்து எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தது. இதுவுமே சேம் 3000 தான். ஒரே பையன் வச்சுருவோம். அதுக்கு தான் கட்டப்பைப்பா. அப்புறம் இது வந்து தர்சனுக்கு நாங்கள் எடுத்தோம். அதே அதுலேயே வை. கொரியன் ஷர்ட் அண்ட் ஃபேண்டுமே கொரியன் ஃபேண்ட், பேக்கி ஃபேண்ட் பாக்கெட் வச்சு ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டோம். அது எங்கள் அப்பா செலெக்ஷனு பிடிக்கல. நாங்கள் அதை மாற்றினது அவர் வேறு எடுத்துட்டாரு. பேர் எனக்கு காட்டுறோம். அதையுமே நாங்கள் உங்களுக்கு இந்த கட்டப்பை தாங்க அவ்வளோ இருக்கு. இது வந்து சாமி கும்பிடுறதுக்கு, கன்னி சாமி கும்பிடுறதுக்கு அப்பா எடுத்துக்கலாம். காட்டன் சாரி. இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 810 ரூபா இதோட ரேட்டு. காட்டன் சாரி. அப்புறம் பூனம் சாரி 2 அம்மா எடுத்துச்சு. 2 சாரி 200 ரூபா. அப்படியே கவர்லேயே இருக்கணும் உள்ள. இந்த பப்பி இது வந்து எங்க அப்பா எடுத்திருக்காரு. அதே இருக்கு. இது வந்து ரித்துக்கு காட்டுறேன். இது எதுக்குப்பா? கோயிலுக்கா? கோயிலுக்கு போடுற மாதிரி தானே.
அதான் புரட்டாசிக்கு தான் கேட்குறேன். இது வரேன். எதுக்குடா முனைக்கிட்டு இருக்க? ஊருக்கு போகக்கூடாது. இந்த இது ஒன்று, இது வந்து இது பேண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி போடுறாரு. ஐயோ நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுவோம் அவனை. தர்சனா இல்லாட்டி போகவே மாட்டான். இது வந்து ரித்துக்கு அப்பா எடுத்துருக்காரு. தர்சனுக்குமே இதே கலர்ல எடுத்தியோ? வேறையா? இங்கிட்டு வா, வீடியோ எடுத்துட்டு சொல்லு என்ன? சரிம்மா வெளியிலயா போவோம். இரு வரேன். மழை பெய்யுதுடா. சரி போய் பாரு, போ. நீ போய் பாரு. இருக்கு பாரு. டேய் தர்சனுக்கு எடுத்து போய் பாரு, போ. ஜேசிபி எடுத்துட்டு போ. அதை கலட்டிட்டு போ தர்சா. நல்லா இல்ல. இது யாருக்கு இவ்வளவு பெருசு? இவனுக்கா? தர்சன் இங்க வா. இவனுக்கு கரெக்டா இருக்கும். இதுவும் தர்சனுக்கு. விளாடு. இதை கலட்டிட்டு போய் விளாடு. அதை கலட்டிட்டு போய் விளாடு. நல்லா இல்லை. பேண்ட் போட்டிருக்கியா இல்லையா? ஜட்டி போட்டிருக்கல, அப்போ விளாடு. தர்சன் இங்க பாரு. இங்க வா தர்சா. இதையா இருக்கு தர்சனுக்கு. ஏன் இத்தனை? ஏய் என்ன Dress கலட்டு Dress கலட்டிட்டா. போடலாமே. போட வேண்டாம் இத. இது வந்து அப்பா எடுத்துருக்காரு சட்டை துணி. இந்த உம்மட்ட. இந்த இப்படி. இருப்பா. புடி. பா. பா. ஐ. இது என்னது? இதோ ஒன்று எடுத்திருக்காரு இவரு. எப்போ இது எடுத்துச்சு? சட்டை துணி எடுத்திருக்காரு இவர் எக்ஸ்ட்ரா. இவர் ஒருத்தர் சட்டை துணி பைத்து எங்க அப்பர். புடிங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வெயிட்டா இருக்கு. இதுதான் ஒருத்து லெட்ஸ் எடுத்தது எல்லாம் ஆல் கலர்ஸ்ல. மயில் கிரீனு. எடு, வெளியில எடு. இரு வரேன். எடுத்து ஒரு பையில வை. இங்க தக்கி இங்க கொடுத்துருமா இப்படி? இல்ல அங்கேயே உச்சா போய் பாத்ரூம்ல போ. தோற போ. இவன் வேற கேமரா மறைச்சு குறுக்க வரான். போ காட்டு. இது வந்து இந்த இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மயில் ப்ளூ கலர், மயில் கலரு, பச்சை கலர். இது வந்து பச்சை, இது வந்து மெரூனு, இது பிங்க். அப்போ இதே மாதிரி பிங்க் எடுத்திருக்கோம். இது பச்சை, இது வந்து பிஸ்தா பச்சை. பச்சை எடுத்திருக்கியோ? இதே மாதிரி இல்லை. இது வந்து சாண்டில் கலர் மாதிரி, ஒரு மாதிரியான ஒரு சந்தன கலர் மாதிரி, லைட் கலர் மாதிரி இருக்கு. இது வந்து ப்ளூ கலர், இது வந்து ரெட், இது வந்து பிளாக், இது வந்து பர்பிள். போட்டு வெளுத்து எடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் இது எடுத்தாச்சு. அங்க அளவு ராஜபாளையத்துல அளவு சட்டை இருக்கு. அதான் வெள்ளிக்கிழமை. எப்ப இன்னும் எத்தனை நாள் இருக்கு கல்யாணம் இருக்கு? 20ஆம் தேதி கல்யாணம் நாள். அதுக்குள்ள வச்சிடலாமா? 2 ட்ரெஸ் சரி. எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லையே? அதான் சொல்றேன் என்ன கலர்லாம் கொடுக்கணும். சரி வேற அடுத்து என்ன வேற ட்ரெஸ்? அவ்வளவுதான் வீடியோ முடி. ஸோ அவ்வளோதான். இது வந்து என்னோட பர்த்டே ஷாப்பிங் மாதிரி. பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு பர்த்டேகளுக்கு 2 தீபாவளிக்கு சேர்த்து எடுத்தாச்சு. எனக்கு இன்னும் தீபாவளிக்கு எடுக்கல. என்ன வீட்ல 2 சேலை இருக்கு, இங்க 2 டாப் இருக்கு. வீட்ல எங்க 2 சேலை? நீ வாங்குனியா 2 சேலை? 2 சேலை நான் இங்க டை எங்க வாங்குனே சொல்லு. எம் மணிட்ட வாங்கலையா 2 சேலை? அது வந்து என் பர்த்டேக்கு ஒண்ணு, கல்யாண நாளுக்கு ஒண்ணு. சரி இது 2 எப்ப போட போற? பர்த்டேக்கு ஒண்ணு, கல்யாண நாளுக்கு. நல்லா வருவேறலடா நீ. கேட்டுக்க. சேலை ஒண்ணு, சுடிதார் ஒண்ணு. அந்த அப்படிதான் நான். கம்மியா இருக்கு இந்த வாட்டி பர்த்டேக்குலாம் ட்ரெஸ். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் 5 ட்ரெஸ் எடுப்பேன். 5000 ரூபாய்க்கு எடுப்பேன். நல்லா இருக்கும். இப்போ 3000 ரூபாய்க்கா? இவளுக்கு மட்டும் பிறந்த நாள் கணக்கு பண்ண எவ்வளோன்னு சொல்லு பார்ப்போம். 6000 வீடியோ முடியல. 9000 ரூபாய்க்கு எடுத்துருக்கு. பிறந்த நாளுக்கு மட்டும் 9000 ரூபாய் எடுத்துருக்கு. நீங்க நம்ம எல்லாம் சேர்த்து எடுத்துருக்கு மொத்தமா. வச்சு எனக்கு 2 சாரி எடுத்து கொடுத்துருக்கோம் பர்த்டே அண்ட் ப்ளஸ் கல்யாணம் இருக்கு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க, கிளம்புவோங்க. ஊரை பார்த்து கிளம்பிட்டு போவோங்க. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.